வினையாலே உடம்பும் உடம்பால வினையும் மாறி மாறி வருவியாம். வினையாலே உடம்பும் உடம்பாலே வினையும் தொடர்ச்சியாய் வருவது என்பதற்கு இந்த 100வது பாட்டு சொல்ற. 100வது பாட்டை சொல்ற. உடல் செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணின் விடப்படும் முன்னுடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியால் ஒன்றுக்கு ஒன்று தொன்று தொட்டு அனாதி வித்தின் இடத்தின் மரம் மரத்தின் வித்தும் வந்து ஏகுமா போல். உடல் செயல் கண்மம். உடல் செயல் கண்மம். உடலினுடைய செயலால் கண்மம் உண்டா. வினை எதனால் செய்யப்படுவது? உடம்பாலே செய்யப்படுவது. இது தூளமா சொல்ற விட. சூக்குமமா என்ன விட? மனம் வாக்கு காயம் என்று 3 செய்யப்படுவது வினை. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு? உடம்பு மட்டும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இப்ப தூளமா வினை விளக்கிட்டு போற பாடம் யாருக்கு? பேசிக். அதனால இங்க மனம் வாக்குக்கெல்லாம் இங்க வேலை இல்லை, உடம்பு மட்டும் வச்சு சொல்லிட்டு இருக்கிற. சரியா? அப்போ இது மட்டும் இல்லை, மனதால வினை செய்யப்படும், வாக்காலையும் செய்யப்படும் என்பது கருத்து. அதை நீங்க வச்சுக்கணும் ஒரு பக்கம். இங்க என்னது? உடம்பினாலே செய்யப்படுவது வினை. உடம்பினாலே செய்யப்படுவது வினை. இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணின் அற்றே இத்தனு உண்டாதற்கு காரணம் யாது எண்ணின். அப்போ உடம்பாலே செய்யப்படுவது வினை. சரி, இந்த உடம்பு எதனால வந்துச்சு? வினையால வந்துச்சு. வினையால உடம்பு வந்துச்சு, உடம்பால வினை வந்துச்சு. புரியுதா இல்லைங்களா? என்னது? இதனால அது, அதனால இது, அப்படி மாறி மாறி வருதா இல்லையா? இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணில் அத்தனு உண்டாதற்கு காரணம் யாது எண்ணில். யாது எண்ணில் விடப்படும் முன்னுடம்பின் வினை நீக்கப்பட்ட முன்தனுவின் கண்மம். முன்னை பிறப்புல செஞ்ச கண்மத்தினால இந்த உடம்பு வந்துச்சு. அப்ப இந்த உடம்பால என்ன செய்வோம்? வினை செய்வோம். வினை செய்வோம். எனது இந்த உடல் விளைக்கும், இந்த தனுவை விளைவிக்கும். முன்னை பிறப்புகளை செஞ்ச வினை இந்த உடம்பு தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும். இது எப்படி போன்றது என்று சொன்னால், வித்தின் இடத்து மரம், விதையிலிருந்து மரமும், மரத்தில் வித்தும், மரத்திலிருந்து விதையும் வந்து எய்யுமாவோல், மரத்தின் கண் வந்து பொருந்துமாறு போல ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியாய். விதையிலிருந்து மரம், மரத்திலிருந்து விதை, விதையிலிருந்து மரம், மரத்திலிருந்து விதை என்று எப்படி இருக்குங்க? தம்முள் காரண காரியமாய். வித்துக்கு காரணம் மரம், மரத்துக்கு காரணம் வித்து. ஒண்ணுக்கு ஒண்ணு காரணம், ஒண்ணுக்கு ஒண்ணு காரியம். ஒண்ணுக்கு ஒண்ணு காரியம். தொன்று தொட்டு அனாதி. தொன்று தொட்டு பிரவாக நதி. பிரவாக நதினா என்னதுங்க? தொடர்ச்சியா ஆத்துல தண்ணி இருக்கு, தண்ணி போயிட்டே இருக்கா இல்லையா? அப்படியே ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இடத்த கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற தண்ணி போயிடும். அடுத்த கணம் வேற தண்ணி அங்க வந்து இன்னைக்கு அடுத்த கணம் என்ன ஆகும்? அது போயிடும். அடுத்த தண்ணி வந்து இன்னைக்கு எதுக்கு? பிரவாக நெத்தம்னு பேரு. பிரவாக நெத்தம் ஆற்றினுடைய ஒழுக்கு போல, ஆற்றுல ஓடுகிற தண்ணீர் போல பிரவாக நதி யாய் வருதலே அவற்றுக்கு தம்முள் முற்பாடு பிற்பாடு முடியாது. அது எது முதல்ல வந்துச்சு? வித்து முதல்ல வந்துச்சா, மரம் முதல்ல வந்துச்சா என்பதை சொல்ல முடியாது என்க. இதன் மூலத்தை அறிதல் அரிது. மூலத்தை அறிதல் அரிது என்பதனாலே அனாதி. அது என்ன சொல்றாரு? அனாதின்னு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே சொன்னதுதான் இந்த பாட்டிலேயே. உடம்பு அப்படின்னு சொன்னாரு. எதை சொல்லல? மனம் வாக்க சொல்லல. அதுபோல உடம்பும் வினையும் எது முதல்ல வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. இது ஒன்றுக்கு ஒன்று அனாதி, ஒன்றுக்கு ஒன்று அனாதின்னு சொல்ற. ஆனா நம்ம சொல்றோமா இல்லையா? உடம்பு முதல்ல வந்துச்சா, வினை முதல்ல வந்துச்சா? எது முதல்ல வந்துச்சு? வினையினால உடம்பு வந்துச்சு. அந்த வினை எப்படி வந்துச்சு? வினை இல்லையா? அப்ப அந்த உடம்பு எப்படி கொடுத்தாரு?
கேவல நிலையில சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சரியா தப்பா இருந்தா ஏதோ சொல்லுங்க. தூள உடம்பிற்கு வினை காரணம், சூக்கும உடம்பிற்கு திருவருள் காரணம். புரியுதா இல்லைங்களா? முதல்ல வந்தது என்னன்னா வினைதான் முதல்ல வந்துச்சு தூள தேகத்துக்கு. சூக்கும தேகத்துக்கு அருள் தான் காரணம். அருள் தான் இது மூல கண்மம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? பெருமான் முதல்ல ஒரு உடம்பை போட்டாரு. அதுக்கு என்ன உடம்பு? அந்த உடம்புக்கு என்ன பேரு? 5 சட்டம் இருக்கு. காரண சரீரம், அடுத்தது கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தோள சரீரம். 5 சரீரம், 5 சரீரம். காரண சரீரம் என்பது என்னது? எந்த மாயை 31 தத்துவத்துல மாயை கூட்டுகிற போது முதல்ல தோன்றுகிற உடம்புக்கு என்ன பேரு? காரண சரீரம். காரண சரீரம். அடுத்தது காலம், நியதி, கலை, வித்தை, அரா. 5 கூட்டுகிற 5 கூட்டுகிற போது இதுக்கு என்ன பேரு? கஞ்சுக சரீரம். பஞ்ச கஞ்சுகன், பஞ்ச கஞ்சுகன். இது 2வது சட்டை. முதல் சட்டை மாயை, 2வது காலம், நியதி, கலை, வித்தை, அராரம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவத்தை கூட்டுற பஞ்ச கஞ்சுகன். அது கஞ்சுக சரீரம் 2வது சட்டை. 3வது சட்டை குணசரீரம். குணசரீரத்துல மனம் நீங்களாக 3 கருவி. அந்த கரணத்துல 3 என்னது? மனம், புத்தி, அகங்கார, சித்தம். இதனால மனம் மட்டும் இருக்காது. மனம் மட்டும் மன்னிக்கணும், மாற்றி சொல்ல நினைக்கிறேன். குணம் மட்டும் இருக்கும். குணம் மட்டும் இருக்கும். குணம் மட்டும் இருக்கும். அது குணசரீரம். அடுத்தது 4வது சூக்கும சரீரம். அதுல என்னதுங்க? குணம் மட்டும் நீங்க மீள 3. மனம், புத்தி, அகங்காரம் 3. அடுத்தது தன்மாத்திரைகள் 5, மொத்தம் 8. தன்மாத்திரைகள் 5, மொத்தம் 8. எது? மேல குணம் வந்துருச்சு, சரிங்களா? குணம் 4, சித்த 4 ஒண்ணுதான். அது நிறைய வேறுபாடு இருக்கு. அங்க குணம் மட்டும் வச்சுங்க. குணம் கூடுகிற போது குணசரீரம். அடுத்தது மனம், புத்தி, அகங்காரம் 3. அந்த கரணத்துல 3. அடுத்தது தன்மாத்திரைகள் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டம். இந்த 5 3 8. 8 சட்டை. 8 சேர்ந்தது புரியட்ட காயம். புரியட்ட காயம். 8 கருவிகள் கூடியது 4வது சட்டை. 4வது சட்டை. இந்த 4 சட்டையும் எல்லா உயிருக்கும் ஒன்றுதான். இதுல வேறுபாடே கிடையாது. வேறுபாடே கிடையாது. எல்லா உயிரும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி சூக்கும சரீரம் கொண்டு இருக்கும். சூக்கும சரீரம் வரைக்கும் உடம்புல வேறுபாடே கிடையாது. இது யார் கூட்டியது? பெருமான் கூட்டியது. இதற்கு ஆதாரம் திருவருள். திருவருள் தான் ஆதாரம். திருவருள் தான் ஆதாரம். அப்போ மனம்ங்கிற கருவி கூட்டிய நிலையில இதற்கு அறிவிச்சை செயல்கள் தொழில்படும். தொழில்படுகிற போது ஆணவ மலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப இதனுடைய அறிவு, இச்சை செயல்கள் மாறுபடும். அப்போ முதல்ல ஆன்மா செய்கிற வினை மனதினாலே செய்வதுதான், காயத்தால செய்யறது இல்லை. மனதினாலதான் வினை செய்யுது. மனம்ங்கிற கருவி கூட்டிய உடனே அதற்கு ஒரு அறிவு, இச்சை, செயல் தோன்றும். எதுல? மனதில். அது ஒரு வினையா மாறும். அந்த வினைக்கு தக்கவாறு தூள தேகத்தை கொடுப்பாங்க. அப்போ தூள தேகம் வந்ததுன்னா அதற்கு வினை உண்டு. அந்த வினை யார் செஞ்சது? நம்ம செஞ்சது. ஆனா சூக்கும தேகத்திற்கு வினை கிடையாது. அந்த வினை எது? பெருமான் மூலகன்மம். மூலகன்மம்னா என்னது? அந்த கண்மத்திலிருந்து ஒரு கூரை எடுத்து ஆன்மாவுக்கு ஊட்டி தொழில்படுத்துவான். அந்த கண்மத்துல வினை கிடையாது. நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. புரியுதா இல்லையா? அது எதை பொறுத்தது? வெறும் செயல் மட்டும் நடக்காங்க. ஏன்னா கண்மம் இல்லாம என்ன நடக்காது? முயற்சியோ அறிவோ விளங்காது. அறிவு விளங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு கண்மம் வேணும். கண்மம் வேணும். இந்த கண்மம் எங்கிருந்து கொடுக்கிறாரு? சூக்குமத்திலிருந்து கொடுக்கிற.
தன்னுடைய வியாபகத்தில் இருக்கிற கண்மத்திலிருந்து ஆன்மாவுக்கு என்ன செய்யறாரு? ஒரு வினையை கூட்டின உடனே மனம் தொழில்படும். தொழில்படுகிற போது எப்படி தொழில்படும்? எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே மாதிரி தொழில்படாது. ஏன் தொழில்படாது? அந்த ஆன்மாவின் அறிவில் இருக்கிற அறியாமை, ஆணவத்தின் தன்மைக்கு ஏற்ப இதனுடைய அறிவு தொழில்படும். நல்ல ஆணவம் கம்மியா இருந்தா அறிவு நல்லா வேலை செய்யும். ஆணவம் அதிகமா இருந்தா மோசமா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யுதோ அதற்கு தக்கவாறு முதல்ல வினை தோன்றும். அந்த வினையை பார்த்துட்டு அதற்கு தக்கவாறு உடம்பு கொடுத்துருவார். அந்த உடம்புல இருந்து நம்ம கையில வந்துருது. நம்ம செய்ய வேண்டியதுதான். எதை? வினைய செய்ய வேண்டியதான், சேர்த்த வேண்டியதான், அழிக்க வேண்டியதான். அப்புறம் அப்படியே நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது முதல் பிறப்பு சொல்லணும். இது இந்த இடத்துல சொன்னா புரியாது. ஏன் புரியாதுன்னா இது என்ன வினை உண்டு அப்படின்னு நிறுவிக்கிட்டு இருக்கிறார். இவன்கிட்ட போய் மூலகன்மத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? முதல்ல கடவுளே வேண்டாங்கிறவன் இவன். இவன் யாரு? கடவுளே இல்லைன்னு சொல்றவன்கிட்ட போய் நீங்க மூலகன்மம் உண்டு, அதை பெருமான் ஊட்டுவாரு அப்படிலாம் சொன்னா இந்த இடத்துல விலக. அதனால எனக்கு அனாதியா இந்த ஆராய்ச்சி எல்லாம் பின்னாடி போகணும். முதல் பிறப்புக்கு போனாதான் புரியும். அதனால இப்ப அது அனாதி, அந்த ஆராய்ச்சி உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுற. புரியுதா இல்லைங்களா? அதனால இங்க இது பொதுவா சொல்லப்படுவது. சூக்குமா பின்னாடி வரும். பின்னாடி இதெல்லாம் வரும். ஏன்னா மாணவன் பக்குவத்துக்கு ஏற்பதான் பாடம் நடக்கும். வினை இல்லைன்னு சொல்றவங்க போய் மூலகன்மத்தை பேச முடியுமா? பேச முடியாது. அதனால அங்க இதை என்ன செய்யற? அனாதின்னு சொல்லிட்டாரு. இது போலவே அனாதின்னு சொல்றது என்னது? இன்னொரு பொருள் அனாதின்னு சொல்றோம். எது? ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூணும் ஆன்மாவை அனாதியே பற்றி நிற்கும். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றும் ஆன்மாவை அனாதியே பற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றோமா இல்லையா? சரியாது? சரியா தப்பாது? நம்ம பாட்டுல தான் இருக்கு. சிவபிரகாசத்துல 32. டீ சாப்பிடுங்க. டீயை சாப்பிட்டு பேசுவோம். சொல்லுங்க. 32 சிவபிரகாசம். அது தொகை மன்னிக்கணும் 25. சொல்லி வரும் மாயையோ அதுவும் இந்த சுட்டதே முறை முதலோ தொடர்பினால்தான் கொள்ளை வரும் எண்ணில் உடனாம் உயிர் உண்டாகி வளர் மலம் மலம் உளதாய் மொழிந்தையெல்லாம் நெல்லின் உடை தவிர உயிரோடு அனாதியாம் நிறுத்தினவர் இது செய்யும். பாட்டு படிச்சாச்சு. பொருள் சொல்லுங்க. பாட்டை படிக்கிறதுக்காக கேட்டோம். பாட்டை படிச்சு பார்த்துட்டு பொருள் சொல்லுங்க. மும்மலங்களும் அனாதி. ஆணவம், கண்மம், மாயை அனாதியே ஆன்மாவை பற்றி நிற்கும். சரியா தப்பா? சொல்லு. சிவபிரகாசத்துல சொல்லி இருக்கு. அப்புறம் என்ன சரியா தப்பான்னு கேள்வி? அப்படிதானம்மா? சிவபிரகாசத்திலே சொல்லியிருக்கிறார். மும்மடங்கள் நெல்லனுக்கு முடையோடு தகுதி முன்போல் அனாதி. பின்னாடி சொல்ல நெல்லுக்கு மும்மடங்கள் நெல்லனுக்கு முடையோடு தகுதி உண்மை போல் அணிவின் உண்மை வடிவினை அம்மர் செய்து மறைத்து நின்று பொறுமையே செய் போக வந்த போக்கு ரெண்டுவங்கள் பண்ணும் அப்படின்னு சிவபிரகாசத்திலையும் சிக்கியாலையும் சொல்ற. அம்மர் செய்து அணிவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மையை செய் போக பந்த போர்த்திருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் மூன்றினோடு இன்னும் இருமலம் செய்யப்படும். 3 சொல்லிட்டு இன்னும் 2 இருக்குதுன்னு கேட்ட 5 இருக்குது அப்படின்னு சொல்ற இல்லையா? எனவே அது சரியா தப்பான்னு கேட்டா ஒரு வகையில சரி, ஒரு வகையில சரி, ஒரு வகையில தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டா மாணவன் பக்குவம் நோக்கி அப்படி சொல்லிடலாம். மேல எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் விலகிக்கலாம். இப்போதைக்கு 3 என்னது? அனாதி. 3 அனாதி. அனாதின்னு என்னது? அனாதி என்பதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அனாதியே ஆன்மாவை பந்தி நிற்கும், பந்தித்து நிற்கும் என்பது பொது வகையால் சொல்லப்படுவது. உண்மையில ஆணவம் தான் ஆன்மாவோடு பந்தித்து நிற்கும்.
கண்மமும் மாயும் பெருமானால் கூட்டப்பட்டது. ஆகுந்துக மலம்னு பேரு. ஆணவன் தான் சகச மலம். ஆணவன் தான் சகச மலமே அன்றி கண்மமும் மாயையும் சகச மலம் அல்ல. அது ஆகுந்துக மலம் இடையில வந்தது. இடையில வந்தது. அப்ப இந்த பாட்டை இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா இப்பத்திக்கு இவனை வச்சுக்கோ, உனக்கு பின்னாடி விளக்குற அப்படின்னு சொல்லி அங்க விளக்குற. புரியுதா இல்லைங்களா? மாணவன் பக்குவம் நோக்கி இதேதான். வினை முதல்ல வந்துச்சா உடம்பு முதல்ல வந்துச்சா அப்படின்னா அனாத்தியம் அப்படின்னு சொல்றது எது? மாணவன் பக்குவம் நோக்கி. உண்மையில முதல்ல எது வந்துச்சு? வினை முதல்ல வந்துச்சா உடம்பு முதல்ல வந்துச்சா? அது கேட்டா முதல்ல எந்த உடம்புன்னு கேட்கணும். கேள்வி கேட்டா அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? எந்த உடம்பு அப்படின்னு கேட்கணும். தூள தேகம்னு சொன்னா வினை முன்னாடி வந்துச்சு. சூக்கும தேகம்னா என்னது? உடம்புதான் முதல்ல வந்துச்சு. உடம்புதான் முதல்ல வந்துச்சு. சரியா? அப்ப கேள்வி கேட்டா எதிர் கேள்வி கேட்க தெரியும். புரியுதா? சரி, கேள்வி புரிஞ்சாத்தாங்க எதிர் கேள்வி கேட்கிறது. சரி, பொழிப்புரை பாருங்க. அங்கனம் உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட்காரண காரியமாய் தொன்று தொட்டு பிரவாக நதியாய் வருதலின் அவற்றிற்கு தம்முன் முற்பாடு பிற்பாடு முடியாது என்பதுவும் அற்றேன் வரம்பின்றி ஓடி அனவைத்தயமாய் போடும் என்றும் அலையற்க. அப்போ என்னங்க இது? என்னங்க ஒரு குற்றம்? இப்படி சொல்லி முடிக்க கூடாது. இதனால அது அதனால அதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தா அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல நிக்கணும். இல்லைன்னா அது என்னங்க? அது அனவைத்தியம் அப்படின்னா குற்றம். அது ஒரு குற்றம் என்று மலையற்க. இவ்விரண்டிற்கும் மூலமாகிய சூக்கும உடம்பு வேறுண்மையின். இதற்கு வேறாக என்ன இருக்கிறது? சூக்கும உடம்பு ஒன்று உண்டு. அதை பின்னாடி பார்ப்போம் என்பதை இங்க சொல்லுகிறார். மூலகண்மம் போன்றவற்றை எல்லாம் விரித்து காண்க. இங்க அது வேண்டாம் என்று விட்டுட்டார். அடுத்த பாடல் 101. வினையாலே முயற்சி வரும். வினையால முயற்சி வரும்னு சொன்னா அம்முயற்சி வினையாதல் யாங்கணும். கேள்வி அடுத்த கேள்வியே முதல்ல அருமையான கேள்வி.